சிவா, அக்கா, பாவையும் மத்த குழந்தைங்களையும் போலீஸ் டீம் காப்பாத்திட்டாங்களாமா. இப்பதான் இன்ஃபர்மேஷன் வந்தது. என்ன சொல்ற சிவா? எல்லா குழந்தைங்களையும் காப்பாத்தியாச்சா? ஆமாக்கா, இப்ப ஜஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் குழந்தைங்கள அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்திருக்காங்க. சரி, இன்னும் டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியாதுங்கக்கா. இதுக்கப்புறமே தான் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷனே பாஸ் ஆகும். இந்திரா, என்னாச்சு? குழந்தைய காப்பாத்திட்டாங்களா? எல்லா குழந்தைங்களும் வந்துருவாங்களாமா? சிவா என்ன சொல்றா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் எல்லா குழந்தைங்களையும் ரெஸ்கியூ பண்ணிட்டதா இன்ஃபர்மேஷன் வந்துச்சாம். சிவா, அப்ப குழந்தைங்களை கடத்தி வச்சிருந்தானுங்களே, அந்த ரவுடிங்களை போலீஸ் என்ன செஞ்சாங்க? போலீஸ் ஷூட் பண்ணிட்டாங்கக்கா. அவனுங்க குழந்தைங்களை எங்க வச்சிருந்தானுங்க டீடைல்ஸ் எல்லாம் இன்னும் தெரியல. அப்போ வர்மா? வர்மாவையும் போலீஸ் ஷூட் பண்ணிட்டாங்க. வர்மா செத்துட்டான். வர்மா செத்துட்டானா? மை காட். வர்மா செத்துட்டானா? எப்படி? வாய்ப்பே இல்லையே. ஆனா எப்படி சிவா வர்மா மாட்டினா? போலீஸ் எப்படி அவனை கண்டுபிடிச்சாங்க? அவன் குழந்தைங்களை பணையமா வச்சு ஸ்ரீலங்கா போக பாத்திருக்காங்க. அந்த போலீஸ் ட்ரேஸ் பண்ணி போய் அவனை புடிச்சிட்டாங்க. ஓ, அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆக பாத்திருக்கான். அதான் போலீஸ் வேற வழியே இல்லாம அவனை ஷூட் பண்ணி கொண்டுட்டாங்க. எப்படியோ அந்த வர்மாவோட சாப்டர் இன்னையோட க்ளோஸ் ஆயிடுச்சு. அது போதும். சரிங்கக்கா, குழந்தைங்களை எப்ப நம்ம கிட்ட ஒப்படைப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே சிவா. அண்மை செய்திகள். போலீசாரால் 20 வருடத்திற்கும் மேலாக தேடப்பட்டு வந்த நிழல் உலக குற்றவாளியான வர்மா சற்று முன்பு வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்ல இருந்த நிலையில் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஏண்டா செல்லம், உனக்கு எப்படி அந்த நேரத்துல அப்படி ஒரு ஐடியா வந்துச்சு? அயலி சொன்னாளா? போன தடவை பாவைய ரவுடிங்க தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் நான் தான் இதை சொல்லி கொடுத்தேன். அயலி, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நீயும் சிவாவும் எனக்கு நன்றி கடன் செய்ய பாரத்தை ஏத்திக்கிட்டே போறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்னக்கா, வர்மாவை போலீஸ் ஷூட் பண்ணி கொன்னுட்டாங்க. ஆனா அவனோட ஆளுங்களை சில பேரு அங்கங்க இருக்கிறதா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பேசிக்கிறாங்க. அவங்களும் கண்டிப்பா மாட்டிக்குவாங்க சிவா. எங்க போயிட போறாங்க? அந்த வர்மாவோட சேர்ந்துக்கிட்டு அவங்கள என்னன்னு தப்பு பண்ணிருக்காங்க. அதுக்கான தண்டனைய அவங்களும் கண்டிப்பா அனுபவிப்பாங்க. ஐலி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? புரியுது ஐலி. வர்மாவை போலீஸ் உயிரோட புடிச்சா அவனை வச்சு உங்க அம்மா மேல இருக்கிற பழிய இல்லன்னு ப்ரூவ் பண்ணலான்னு பார்த்தேன். அதுவும் இல்லாம உங்க அம்மாவை வர்மா தான் கடத்தி வச்சிருக்கான். அவங்க இருக்கிற இடத்தையும் வர்மாவை வச்சு தெரிஞ்சுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ வர்மா இறந்ததால அது முடியாம போயிடுச்சு. அதனால தானே நீ டல்லா இருக்க. கவலைப்படாத ஐலி, கூடிய சீக்கிரம் உங்க அம்மாவை கண்டுபிடிச்சிடலாம். அவங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணலாம். ஐலி, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல.
ஐலி, நீ என்னன்னு சொல்லாம இப்படி சொன்னா நாங்க என்னன்னு நினைக்கிறது? ஏடி, எந்த விஷயம் உனக்கு டிஸ்டர்ப் பண்ணுது சொல்லு. வர்மாவை ஷூட் பண்ணதுல இருந்து நீ இப்படிதான் இருக்க. ஆனா என்ன விஷயம்னு சொல்ல மாட்டேங்கிற. வர்மா நம்ம நினைச்ச மாதிரி சாதாரண ஆள் இல்ல. அவன் ஒரு 46 குரோமோசோம். ஹி இஸ் இன்டகிரேட். அவன் ஒரு மாங்கா இருந்திருந்தா ஆதிசங்கரா பிறந்திருப்பான். ஒரு அரசியல்வாதியா பிறந்திருந்தா நெல்சன் மண்டேலாவா இருந்திருப்பான். ஆனா அவன் அக்யூஸ்டா பிறந்ததால வர்மாவா இருக்கான். அதாவது அவன் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சர். ஒரு கிரிமினல் எவிடன்ஸ மறைப்பான். புத்திசாலி கிரிமினல் டெலிபரேட்டாவே எவிடன்ஸ நமக்கு காட்டுவான். அது ஒரு வகையான நெரேட்டிவ் செட்டிங். நாம அப்ப அதை டீகன்ஸ்ட்ரக்டிவ் அனலைஸ் பண்ணணும். அதாவது அந்த நெரேட்டிவை அனலைஸ் பண்ணணும். ஏன்னா வர்மா நம்மளை நம்ப வைக்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி அதை நாமளே நம்புற மாதிரி செய்யறவன். அதனாலதான் சொல்றேன், வர்மா நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுல பல மடங்கு புத்திசாலி, அதோட கொடூரமானவனும் கூட.